கிராமத்து பெண்ணும் நகர மாப்பிள்ளையும். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம். மாப்பிள்ளையின் தாய் மீனாட்சி சொல்லியதும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் நிஷாவின் பெற்றோர். ஒரே பையன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சென்னையில் வேலை, லட்சத்தில் சம்பளம், சொந்த ஃப்ளாட். பையனும் லட்சணமாக இருக்கான். கூண்டில் ஒரு கிளி, இதை விட வேறு என்ன வேண்டும் என்ற உணர்வில் மகிழ்ச்சி. நிஷாந்த், எங்களுக்கு ஒரே பொண்ணு. நீங்கள் கேட்குறத விட கூடுதலாகவே செய்வோம். கல்யாணத்தையும் நாங்களே செஞ்சிடுறோம். நகை சீர் கேட்டதை குறையாமல் செய்திடுறோம். நிஷாவின் அப்பா வாய் முழுவதும் சிரிப்பாக சொல்ல அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. அப்புறம் கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சுருங்க. இந்த கிராமத்துலலாம் வசதிப்படாது. பக்கத்து டவுனில் வச்சுருங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வருவாங்க. எல்லா கோரிக்கையும் ஏற்கப்பட்ட அன்று திருமண தேதியும் முடிவு செய்யப்பட்டது. அதுவும் அடுத்த மாதத்தில் முதல் வாரம். நிஷாவிற்கு மட்டும் உள்ளுக்குள் குழப்பம், ஒரு கவலை, லேசாய் வருத்தமும் கூட. இந்த கிராமத்து வாழ்க்கையில் பழக்கப்பட்ட நம்மால் எவ்வளவு படித்த வசதியானவரின் சென்னை நகர வாழ்க்கை ஒத்து போகுமா என்கிற கவலைதான் அது. நிஷா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. அழகான மெட்ராஸ் மாப்பிள்ளை. தோழிகள் சிரித்து கேலி பேசும்போது உள்மனதை அதை ரசிக்க முடியாது கவலைப்பட்டது. நம் நிஷாவுக்கு ஏற்ற இடம். அவள் அம்மா சொல்லி சொல்லி உறவினர்களிடம் மகிழ்வாள். கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக செய்யணும். மறுநாளே அவள் அப்பா திருமண வேலைகளில் இறங்கினார். மண்டபம், மேளம், சமையல் மற்றும் அட்வான்ஸ் கொடுத்தார்கள். நிஷாவிற்கு மட்டும் இரவில் சரியாய் தூக்கம் வரவில்லை. புரண்ட புரண்ட படுக்க வரிசையாய். இந்த இதமான கிராமத்து வாழ்க்கையின் சுகத்தை இழக்க அவள் மனம் வருத்தப்படுவதை செய்தது. பெரிய இடம், தோட்டம், கேணி, சுற்றிலும் விதவிதமான மரங்கள், பறவைகள், நாட்டு ஓடு வேந்த உள்முற்றம் வைத்து சுற்றுக்கட்டு வீடு. இயற்கை காற்றையெல்லாம் கனவாகி கோலம் போட முற்றமில்லை. புறா கூண்டு மாதிரி பயந்து பயந்து வீட்டை பூட்டி 3வது 4வது மாடியில் ஃப்ளாட் வாழ்க்கை. அவசர வாழ்க்கை. சாலையில் நடக்கும்போது பயம். வீட்டில் தனியாக இருக்கும்போது பயம். குற்றங்கள், திருட்டு, கற்பழிப்பு என டிவியில் வரும் செய்திகள் அவளை மனதளவில் பெரிதும் பயமுறுத்தும். பாவாடை தாவணியில் 10ஆம் வகுப்போடு முடித்து தோழிகளிடம் கதை, பாண்டியாட்டம், குளத்தில் நீச்சல், வீட்டு பசுவின் இளங்கன்றோடு கட்டிப்பிடித்து ஓட்டம், தோட்டத்து தேன் சிட்டுகளை ரசித்து வரும் வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடும் இந்த சுதந்திரமான இனி கனவாகி விடுமோ என்கிற அச்ச உணர்வே அடிமனதை அடைக்கழித்தது. கூண்டில் சிறகை விரித்து பறந்த அந்த பச்சைக்கிளி அவள் பெயரை சொல்லி அழைத்தபோது, ஏண்டி உனக்கு தூக்கம் வரலையா, பசியா என்று குழந்தையாய் நிஷா கேட்டாள். உள்ளே இருந்த சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து பாரு சாப்பிடுமாள் என்றாள். பார்வதி என்று அவளது பாட்டியின் பெயரை கிளிக்கு வைத்து பாரு என்று செல்லமாக அழைப்பாள். இப்போது பேச கற்றுக்கொண்ட கிளி சொல்லும் ஒரே வார்த்தை நிஷா. நிஷா. கிளிக்கும் இவளை பிரிகிற கவலை போலும். வாழைப்பழத்தை ஏறிடாது. மீண்டும் நிஷா என்றது. ஏண்டி செல்லம் என்ற நிஷாந்தை கூண்டை திறந்து வெளியில் எடுத்து தடவி கொடுத்தாள். கிளி அவள் நெஞ்சில் சாய்ந்தது. இப்படித்தான் 6 மாதத்துக்கு முன்பு கிளி அவள் நெஞ்சில் வந்து விழுந்தது. நிஷா தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்த போது காலில் அடிபட்டு ரத்தம் கசிய அந்த குஞ்சு கிளி மரத்திலிருந்து அவள் மீது விழுந்தது. பறக்க முடியாது தவித்த கிளியை தூக்கி வந்து காலுக்கு மருந்திட்டு கொஞ்சம் சிறகுகளை கட் செய்து பறக்க முடியாது செய்து அழகான கூண்டு வாங்கி அதில் வைத்து தன் அறையில் தோழியாய் குழந்தையாய் கிளியை மீண்டும் கூண்டில் வைத்துவிட்டு படுத்தாள். மாறணும், மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். மனதை தேற்றிக்கொள்ள சொல்வாள். நாட்கள் விரைந்தன. பட்டுப்புடவை, பத்திரிகை, நகை, சீர்வரிசை என்று வீடு முழுவதும் கல்யாண பொருட்கள் நிறைந்திருந்தன. அவள் மனதிலும் கவலையும் வருத்தமும் பெற்றோர்களை பிரியும் ஏக்கமும் புது கணவன், புதிய ஊர், புது வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கிற அச்சமும் நிறைந்தன. யாரிடமும் சொல்ல முடியாத கவலை. சொன்னாலும் சி இது என்னடி கவலை என்கிற அலட்சியமும் ஆயிற்று. திருமணம் முடிந்து மறுவாரமே சென்னை வாழ்க்கை. ஓரிரு நாளில் அப்பா அம்மா ஊருக்கு புறப்பட விழியில் நீரோடு விடை கொடுத்தார்கள். ஆஃபீஸில் வேலை, லீவு அதிகமில்லை என்று அடுத்த வாரமே கணவன் ஆஃபீஸ் செல்ல தனிமை, வெறுமை. 11 ஃப்ளாட் கொண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 5வது ஃப்ளாட். கீழே என்றால் திருட்டு பயம் ஜாஸ்தி. நிஷா, இதுதான் சேஃப்டி என்றான் கணவன். இது என்ன வீடா இல்லை சிறையா என்று புரியாது பூட்டிய வீட்டுக்குள் தனிமை. நல்லா பூட்டிக்க, யாரும் வந்தால் கேட்ட திறக்காத. கதவு கண்ணாடி வழியை பார்த்து தெரிந்தவராய் இருந்தால் மட்டும் கதவை திற. கணவன் சொல்லிய போது அவளது கிராமத்து வீடு கண்முன் வந்தது. எப்போதும் பூட்டாத வீடு. திண்ணையில் வெற்றிலை பெட்டியோடு அப்பா. கதை பேச யார் யாரோ வருவார்கள். எல்லோருக்கும் காஃபி மோர்.
இந்த காங்கிரீட் 4 சுவர் வீடு சிறையாகவே பட்டது நிஷாவிற்கு. இரவு ஷிப்ட் என்று வரும்போது இரவெல்லாம் தூக்கமில்லாத சிவராத்திரியாய். அதுவும் சமீபத்தில் நடந்த அடுக்குமாடி குடியிருப்பு விபத்தும் உயிர் பலியும் டிவியில் பார்த்தபோது பயம். கத்தும் பறவை எதுவும் இல்லை, கிளி இல்லை, சிட்டுக்குருவி தவிட்டுக்குருவி எதுவும் இல்லை. நகர வாழ்க்கை பிடிக்காது. பாடி பறந்த கிளியாய் இருந்த நாம் கூண்டில் அடைபட்டு விட்டோமே. திடீர் என்று ஒரு சிந்தனை மனதில் மின்னலாய். அதே சமயம் அந்த சிந்தனை அம்பாய் தைத்திட வலித்தது. ஐயோ, பார்வை கூண்டில் அடைத்து வைத்தோமே, அதுவும் இப்படித்தானே கவலைப்பட்டிருக்கும், ஏக்கம் கொண்டு வாடியிருக்கும். திடீரென்று தனது கிளியின் நினைவு வந்ததும் அவசரமாய் வீட்டுக்கு ஃபோன் செய்ய, என்னடி இந்த நேரத்தில் என்றால் அம்மா. அம்மா, நம்ம பாரு எப்படி இருக்குமா? என்னமோ திடீர்னு நினப்பு வந்துருச்சு. அதுதான் நீ போனதுலேருந்து சரியாக சாப்பிட்றதே இல்லை, இழைச்சி போயிட்டுது. சதா நிஷா நிஷான்னு கத்துது. வெட்டி விடாமல் ரெக்க வளர்ந்துருச்சு, பறக்க துடிக்குது நிஷா என்று அம்மா சொல்லி கொண்டிருக்கையிலேயே நிஷாவின் நிறை துடிப்பு அதிகமாகியது. கண்களில் நீர். சரிம்மா, உடனே கூண்டை திறந்து வெளியில் விட்டுடும்மா, அது சுதந்திரமாக இருக்கட்டும். என்னடி சொல்கிற? அவள் அம்மா புரியாது கேட்க. சொன்னதை செய்யுமா என்ற நிஷா ஃபோனை கட் செய்து படுத்து கண்மூடி, பாரு, நீயாவது சுதந்திரமாக இருமா என்று சொல்லி கொண்டாள்.